family members, and welcome back to my channel. வெல்கம் டு ட்ராவல் மேப்லை. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎஃப்சியில் உட்காந்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டு கேஎஃப்சி சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஆர்டர் போட பின்னாடி நின்றுட்டுருக்கான். நான் கேஎஃப்சியில் உட்காந்துருக்கோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து பீட்சா கட்டு போல். எங்களுக்கு இதுவே தெரியாமல் நாங்கள் பீட்சா கட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அது பீட்சா கட்டுன்னு போட்டிருக்குமா. திருப்பி வந்து கேஎஃப்சியில் ஆர்டர் போட உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன், எப்படின்னு தெரியல. ஆனால் டேக்கேவே தான் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். ரூமில் நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, அவரோட ரூமில் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேஎஃப்சி சாப்பிட்றதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் தம்பி மட்டும் தான் சாப்பிட்ருக்கான், நான் யாருமே சாப்பிட்டதில்லை. நானும் கொண்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு கேஎஃப்சி எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஸ்டே டியூன். இந்த மிஷினில் நம்ம முன்னாடி இருந்தவர் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு போயிட்டார். போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது மிஷினு. நம்ம என்னைக்கு ஆர்டர் போட்டு என்னைக்கு வாங்க போகிறோம் தெரியல. சர்வர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னடா எப்போ முடியுதுன்னு தெரியல. செஞ்சிங்க ஒரு ஆர்டர். அப்போ நம்ம எப்போ ஆர்டர் போடுறது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருமா தெரியல. அந்த அக்கா போயிருக்கு, எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போல். அந்த மாதிரி இங்கே மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதை வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் போடுவோமா இல்லையானே தெரியல. கேஎஃப்சியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதுபோல் காசு இல்லாத பிரச்சனையும் இருக்குது. இப்போ எல்லாமே ஆர்டர் வந்து இந்த மாதிரி மிஷின்லாம் பண்ணணுமா? கேஷ்னா மட்டும் அங்கே பண்ணணும். ஜிபே, ஆன்லைன் கார்டு எல்லாமே இங்கே. ஸோ அதனால் கார்டு, ஜிபே இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மிஷினில் தான் பண்ணணும். மற்றபடி கேஷ்னால் வந்து கவுண்டில் பண்ணிக்கலாம் போல். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறோம். பண்ணுங்கள், நமக்கு என்னென்னு போடுங்க. டேக்அவே கொடுத்துட்டு என்னென்ன இதெல்லாம் காம்போ வர்றதா? பர்கர் காம்போ, பிக் சிக்கன் காம்போ, வேறு டிப்ஸ் பக்கெட் சின்னதாக நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பெருசாக வாங்கிட்டு நல்லா இல்லைனா பேர் வெறுப்பாயிடும். நல்லா தான் இருக்குமா? விங்ஸோடு சேர்த்து மறுபடியும் முதல்ல இருந்து கேஎஃப்சி வணக்கண்ணா மாப்பிள்ள. கேஎஃப்சி ஆவடியிலேருந்து. இந்த ரெண்டையும் மாற்றி போயிடாதீங்க. நாங்கள் பீட்சா ஹட்டுக்குள்ளே போயிட்டோம். நீங்கள் மறக்காமல் கேஎஃப்சிக்குள்ளே போங்க. கேஎஃப்சி வந்தால் பீட்சா ஹட்டு போகாதீங்க. ஏன்டா நீ அன்பாக்ஸ் பண்ணு. யாரா நீங்கள் இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ண சொல்லுங்க. இவன் யாரா பிச்சு போட்டு போவையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்த்தியா, இப்போ தாத்தா கோச்சிக்க மாட்டாருன்னு இவன் எப்படி கொடுத்துருக்காங்க. டிப்புனா அந்த பாக்ஸில் தனியாக வருதுன்னு அதை எடுத்தா என்ன? ஏய் அப்படியே சாப்பிட முடியாதா? வேஸ்ட் ஆயிரும்ல. அப்படியே சாப்பிட முடியாதா? பேக்கிங் காட்டுறா, தெரிய வேண்டாமா? கேஎஃப்சியில் வாங்கிட்டு வந்திருக்க. அடியில் கூடி பேக்கிங் வந்து மேலே வராது, அடியில் கூடி வரும். ஆனால் வாங்கினது சென்னையில். நம்ம வந்து 8 பீஸ் காம்பு வாங்கியிருக்கோம். சாப்பிட சாப்பிட இது வந்து இது போட்டு பொரிச்சிருக்காங்க, அவ்வளோதானே. 4 விங்ஸு 4 லெக் பீஸுன்னு சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். அது நண்பனுக்கும் உனக்கும் உள்ளது. நீங்கள் எதாவது எடுத்துக்கணும். தம்பி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. லைட்டாக இப்போ
அப்படியே பாய் எப்படி வச்சுக்கணும். ஏய் இது இது அதிகம் தான். சாப்பாடு சாப்பிட்டு வாங்கிக்கணும் வாங்கிக்கணும். நான் வந்து இது என்ன வித்தியாசம்? ஆ பிளேட் மஞ்சள் கலரில் இருக்குது, சாஸ் ரெட் கலரில் இருக்குது. அவ்வளோன்றியா? மேலே ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோதான். உனக்கு எப்படி இருக்கு? மைனஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கருத்து எனக்கு ஏதோ ஒரு அது மசாலா தானே ஒன்று, மசாலா இல்லையா? அது மாவா? கார்ன்ஃப்ளவர் மாவா? ஆ அந்த மசாலா இது வரைக்கும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இருக்கா. மசாலா இருக்கு மேலே, இருக்குது கார்ன்ஃப்ளவர் மாவா? மாவமா இருக்கு. இதைத்தானே சொல்கிறேன். இந்த மாவு இதைத்தான் வந்து இன்னும் யாருமே வந்து கண்டுபிடிக்கல. KFC இன்னும் பீட் பண்ணுறது இல்லை. KFCயில் கண்டுபிடிச்சா இன்னும் யாரும் பீட் பண்ணல. பீட் பண்ணல. இது என்ன மாவுன்றது இன்னும் யாருமே தெரியல. அதாவது KFCயில் தயாரிக்கிற ஒரு மாவு, முதல்ல சிக்கனை போட்டு பொரிச்சா கொடுக்கணும். அப்படியே அதுக்கு ட்ரை பண்ணலாம். இது நான் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன்டா. ஸோ இதுதான் அந்த சிக்கன். பிடிச்சா சாப்பிடுங்க, அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைகளுன்னு வெளியே டெலிவரி பண்ணாங்களே. இது சிக்கன் பிரியாணி, அது பீஃப் பிரியாணி. கலர் தான் வித்தியாசமாக இருக்குண்ணே. ஃபேமஸ்ன்ட்டிய, அதனால் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஏய் மாப்பிள்ளை யாருக்கும் அஞ்சாத